Welcome to Glow Tide Fairy Tales. இளவரசி வந்ததை கொண்டாடுவதற்காக ஒரு பெரிய பிரம்மாண்டமான விருந்து தயார் செய்கின்றனர். அதில் அரசர், அரசி, இளவரசன் மற்றும் இளவரசி கலந்து கொள்கின்றனர். அங்கு அனைவரும் சாப்ஸ்டிக்ஸில் உணவை உண்டனர். ஆனால் இளவரசிக்கு அதில் சாப்பிடத் தெரியாது. எனவே அவள் அரசரிடம் உணவை வேண்டாம் என கூறிவிட்டு சாப்பிடாமல் சென்றுவிட்டாள். இளவரசி சாப்பிடாமல் சென்றதால் இளவரசன் அவளுக்கு உணவை எடுத்துக்கொண்டு இளவரசி அறையை நோக்கி அன்புடன் சென்றான். இளவரசன் இளவரசியின் அறைக்கு சென்று, ஏன் நீங்கள் உண்ணவில்லை என்று கேட்டான். அதற்கு அவள், எனக்கு அந்த குச்சியை வைத்து சாப்பிடத் தெரியாது என்று கூறினாள். அதற்கு இளவரசன், நான் நாளை அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு உணவை ஊட்டுகிறேன், சாப்பிடுங்கள் என கூறினான். பிறகு இளவரசன் இளவரசியை ஒரு அறைக்கு அழைத்து சென்றான். அங்கு இளவரசியுடைய பணியாட்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். உங்களுடன் வந்த அனைவரும் இங்குதான் இருக்கிறார்கள் என இளவரசன் கூறினான். அதற்கு இளவரசியும் அவளுடைய நன்றியை தெரிவித்தாள். பிறகு இளவரசன் ஒரு அமைதியான அழகான இரவில் கப்பல்கள் நீரில் மிதக்கும் இதமான சத்தம், வணிகர்கள் இரவில் சிறிது வியாபாரம் செய்யும் ஒலி என அமைதியாக இருக்கிறது. அந்த இரவு அரண்மனையில் அனைவரும் நிம்மதியாக உறங்கினர். இளவரசனுக்கு அந்த நிம்மதியான உறக்கத்தில் இளவரசி கனவில் வந்தாள். இருவரும் கைகோர்த்து நடப்பது போல் இளவரசனும் அவளை மிகவும் நேசித்தான். பிறகு காலை விடிந்தது. அந்த காலை நேரத்தில் இளவரசன் இளவரசிக்கு சாப்ஸ்டிக்ஸில் எப்படி சாப்பிட வேண்டும் என கற்றுக் கொடுத்தார். இளவரசர் இளவரசிக்கு அரண்மனையை சுற்றி காட்டத் தொடங்கினார். இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவழித்தனர். இருவரின் முகத்திலுமே மகிழ்ச்சி தெரிந்தது. இளவரசி பூத்தோட்டத்திற்கு சென்றாள். அவள் கண்கள் பூக்களை நோக்கியும் வண்ண ரோஜாக்கள் மீது இருந்தாலும் இளவரசனின் பார்வை இளவரசியையே தொடர்ந்தது. பிறகு இளவரசனும் இளவரசியும் நாட்டை சுற்றி பார்க்க சென்றனர். அங்கு பெண்கள் அணிந்திருந்த ஆடைகளை இளவரசிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் இளவரசனிடம் கேட்டு ஒரு அழகான கொரியன் உடையை வாங்கினாள். அதை அங்கு பணிப்பெண்கள் அவளுக்கு அணிவித்தனர். அந்த உடையிலும் அவள் ஒரு தேவதை போல் இருந்தாள். இளவரசனுக்கு அதை பார்த்தவுடன் மிகவும் பிடித்திருந்தது. அவன் கண்களை விளக்காமல் அவளையே பார்த்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் உண்மையாக காதலித்தனர். ஆனால் அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. இனி பார்ப்போம் யார் அவர்கள் காதலை முதலில் வெளிப்படுத்துகிறார்கள் என்று.